தந்தை தாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கிங்காவானும் எந்தன் உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நமச்சிவாய வாழ்க. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருட்குருநாதர் மாணிக்க வாச பெருமானுடைய பொன்னா திருவடிகளையும், நமக்கெல்லாம் தோன்றா துணையாக நமது உள்ளத்திலே எழுந்தருடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய திருவடிகளையும், மற்றும் இங்கே வீட்டிற்கக்கூடிய குருநாதர் திருவடிகளையும் மற்றும் அடியார்மல திருவடிகளையும், எம்முடைய மனம் மொழிகளாகிய புக்கர வணக்கங்களை மிக பணிவோடு தங்களுடைய பாதங்களுக்கு விண்ணப்பம் செய்து, யானேயோர் தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன் தேனாயின் அமுதவமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்கின்ற எம்முடைய குருநாதருடைய வார்த்தைக்கு நெஞ்ச தவம் செய்து தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருளாம் சிவமே பெருந்திரு எய்திட்டிலேன் என் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேன் உன் அருளுடனே என்று சொல்லியிருப்பார் மணிவாசல் பெருமான். அப்படி தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாதிரைந்து அவமே பிறந்த அருவினையேன் அறுப்பதற்கு அரிய வினையை யாம் பெற்று பிறந்த இப்பேற்பட்ட இழிவானது ஒரு பிறவி என்று சொல்கின்றார். உயர்ந்த பிறவி அல்ல, ஒரு இழிவான ஒரு பிறவி தான் பிறப்பு. அப்பேற்பட்ட பிறப்பை கண்டு நாம் ஒருபோதும் சந்தோஷப்படக்கூடாது. பிறவியை நினைந்து நினைந்து நாம் துன்பப்படுதல் வேண்டும். நம்ம பிறவியை நம்ம இது இன்பம் நினச்சிருந்துக்கிறோம். பிறப்பு இப்பேற்பட்ட அதில் மனிதராய் பிறந்தது ஒரு உயர்ந்த பதவியாக இருந்தாலும் கூட நம்மளுடைய பிறப்பாகி பிறப்பினை நிறைந்து நம்ம அனுதினமும் நாம் இறைவா இப்பேற்பட்ட பிறவிதனை அறமாற்றி பிணிமூப்பென்று இவை இரண்டும் கூடி சென்று உலகுடைய ஒரு முதலை என்று சொல்லியிருப்பார். அப்படி இந்த பிறவிதனை அறமாற்றி இந்த பிறப்பு கிடைச்சிருச்சு, இந்த பிறப்பை அறத்தை மாற்றணும். இந்த பிறவி மனித பிறவி எடுத்தனா பல எண்ணங்களும் பல சிந்தனைகளும் கொண்டு இப்பேற்பட்ட அற்புதமான இதில் இறைவனுடைய சிந்தனை வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதை சொல்லியிருப்பார். அதை யானையோ தவம் செய்தே சிவாய நம என பெற்றேன். அப்பேற்பட்ட சிவாய நமம் என்று நாம் பெறுவதற்கு பல ஜென்மாக்களில் பல பிறப்புகளை நாம் செய்த புண்ணியம் இருந்தால்தான் இப்பேற்பட்ட சிவாய நமம் என்ற அந்த நாமமே நம்மளுடைய செவியில் விழும். அப்படிப்பட்ட நம்மளுடைய செய்தற்கரிய பெரும் தவத்தின் கூடாக நம்மளுக்கு மனித பிறவி வாய்த்திருக்கிறது. அதில் சிவ புண்ணியத்தின் காரணமாக நம்மளுக்கு இறைவனுடைய திருவுருளாலே நம்ம சிவபெருமானை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது. அதாவது புண்ணியத்தில் 2 புண்ணியம் இருக்குது. ஒன்று சிவ புண்ணியம், ஒன்று ஜீவ புண்ணியம். சிவ புண்ணியத்தின் கூடாக நம்மளுக்கு கிடைப்பது எதுன்னு பார்த்தோன்னு சொன்னால், நம்மளுக்கு இப்பேற்பட்ட இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இப்பிறப்பில். சீவ புண்ணியத்தின் காரணமாக நம்மளுக்கு கிடைத்தது தான் எதுன்னு சொன்னால், நமக்கு இறைவனுடைய அதாவது சிவ புண்ணியத்தினூடாக மனித பிறவியும் ஜீவ புண்ணியத்தினூடாக மனித பிறவியும் சிவ புண்ணியத்தினூடாக மனித பிறவி எடுத்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. மனித பிறவி எடுத்துட்டால் மட்டும் நம்ம சிவ புண்ணியம் செய்திருக்கிறோம்னு கிடையாது. மனித பிறவி மனிதராக மாக்களாக சில பேர் இருக்கிறார்கள். மனிதராக பிறந்துட்டா மட்டும் போதாது. மானுட பிறவிதானும் வகுத்ததோர் ஆணைந்து இறைவனுக்கு ஆட்டுவதற்காக அன்றோ, இறைவனை வழிபாடு செய்வதற்காக தான் மனித பிறவி. அப்போ அந்த மனித பிறவி எடுத்தவர்கள் எல்லாருமே சிவப்புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஜீவ புண்ணியம்னு ஒரு புண்ணியம் இருக்குது. அந்த புண்ணியத்தினூடாக கிடைக்கக்கூடியதுமான மனித பிறவி உண்டு. அதனாலே முதற்கண் நான் இந்த வகுப்பினை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாகவே மனித பிறவியினுடைய உயர்வை சற்று சிந்தித்து தொடங்க வேண்டும் என்பது என் மனதிலே ஏற்பட்ட அவாவின் காரணமாக
யாம் அதனை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால மனித பிறப்பு என்பது நாம் ஒரு உயர்ந்த பிறவி என்று சொன்னால் அப்பிறப்பிற்கான காரணம் இறைவனை வழிபாடு செய்தல் என்பதனை முதல் கூற்றாக வைத்து நாம் நூலுக்குள் நுழைகின்றோம். அதாவது யாம் பெற்ற பெரும் இன்பம் இவனோட அற்புதமான இந்த ஒரு புண்ணிய திருநாள், ஒரு நல்ல நாள், நமக்கெல்லாம் திருத்தொண்ட தொகை என்கின்ற அற்புதமான ஒரு தொகையினை நமக்கு தந்து அருளியவர் நமது சுந்தரராம் சிவபெருமான் தான். சிவபெருமானர் சுந்தரர், நால்வர் வேற, சிவபெருமான் வேறே கிடையாது. அப்படி ஆளார சுந்தரர் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பொன்னார் திருவடிகளை இன்று குருவாரம் தொடர்ந்து நாம் எல்லாம் வாரந்தோறும் ஒரு பதிகத்தை நாம் பொருளோடு சிந்திக்க திருவருளும் குருவருளும் கூட்டியிருக்கின்றது. அப்படி சுந்தரர், அதாவது எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பார் வள்ளுவ பெருமான். அப்பேற்பட்ட நாமெல்லாம் இந்த 63 நாயன்மாருடைய வரலாறை நாம் எல்லாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நம்மளுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார். நம்ம எந்த நால்வர்ல நம்ம மிகவும் நன்றி கடமைப்பட்டவர் யாருக்குன்னு சொன்னா சுந்தரருக்கு தான். மாணிக்க வாசக பெருந்தகை சிவபெருமானை மட்டுமே பாடி இருக்கின்றார். அதே மாதிரி நம்மளுடைய ஞான சம்பந்தரும் சரி, நாவுக்கரசரும் சரி. ஆனால் சுந்தரர் மட்டுமே அடியவருடைய பெருமையை தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று இறைவனே அடியெடுத்து கொடுத்த அற்புதமான ஒரு திருத்தொண்ட தொகையை இயற்றி 63 வாழ்க்கை வரலாற்றிலே நமக்கெல்லாம் தந்திருக்கின்றார் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதில் அற்புதமாக சொல்ற, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவர்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனருடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு கணம் மனம் மொழி மெய்களிலாலே நம்மளுடைய சிந்தையிலே சென்னிமிசை சூட்டி வணங்கி நால்வர் பெருமக்கள் திருவடிகளையும், விநாயகர் பெருமாள் திருவடிகளையும், முருகப்பெருமாள் திருவடிகளையும், உமையவள் திருவடிகளையும் எல்லாம் ஒரு கணம் சிந்தையில் இணைத்து எமை செந்நெறியில் ஆட்படுத்தி எம்முடைய குருநாதருடைய திருவடிகளெல்லாம் நிலம் தோய திசை நோக்கி விழுந்து ஒரு கணம் வணங்கி என்னுடைய சிற்றுரையை நாம் தொடங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். இவருடைய இன்று நாம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய முதல் பதிகமாகிய பித்தா பிறை சூடி என்கின்ற திருப்பதிகத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதுங்களே முதற்கண் தல வரலாறு, அந்த ஸ்தலம் அமைந்த இடம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றினை சுருக்கமாக நாம் விரிவாக காண இருக்கின்றோம். ரத்ன சுருக்கமாக. திருச்சிற்றம்பலம். சுந்தரர் திருவடி வாழ்க. திருவெண்ணெய்நல்லூர் தலம் திருச்சி விழுப்புரம் ரயில் பாதையில் உள்ள ரயில் நிலையம். ரயில் நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில். ஆசிரியர் புலவர் நடராஜன். இப்பொழுது நம்ம ஒரு நூலை படிக்கும் போது நூல் ஆசிரியரையும் கொஞ்சம் சற்று சிந்திக்கணும். இந்த நூலினுடைய இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொருளினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பீரா நடராசன் ஐயா. அவரையும் அவரோட திருவடிகளையும் ஒரு கணம் நம்மளோட சிந்தையில நிறுத்தி, ஆனால் அவருடைய அந்த பொருளை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இப்போ நம்ம சிந்திக்க தான் போகிறோம். ஆமாம். திருச்சிற்றம்பலம். பன்ருட்டி திருவெண்ணெய்நல்லூர் 6 கிலோமீட்டர் தொலைவில் தடுத்தாட்கொண்ட ஊர் உள்ளது. இந்த ஊர் திருவெண்ணெய்நல்லூருக்கு கிழக்கே 2 கிலோமீட்டர். தல சிறப்பு: சந்தானாச்சாரியராகிய மெய்கண்டார் வீற்றிருந்து சிவஞான போதத்தை மக்களுக்கு புகட்டிய பெருமையுடையது. கவி சக்கரவர்த்தி கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் வாழ்ந்த இடம். பதிக வரலாறு: திருக்கயிலையில் சிவபிரான் உமையம்மையோடு எழுந்தருளியிருந்தனர். இறைவனுக்கு ஆளாள சுந்தரர் என்ற அணுக்க தொண்டர் மலர்களை கொய்து மாலை தொடுத்தலும் திருநீற்றினை ஏந்தி வருதலுமாகிய பணியை செய்து வந்தார். அம்மையருக்கும் அனித்தை கமலினி என்ற 2 சேடியர் பணியாற்றி வந்தனர். ஒரு நாள் மலர் கொய்ய ஆளாள சுந்தரர் நந்தவனம் சென்றார். அங்கு இறைவியின் சேடியர்களான அனிநிதை கமலினி ஆகிய இருவரும் மலர் கொய்து கொண்டிருந்தனர். அந்நங்கையர் இருவரையும் கண்ட ஆளாள சுந்தரர் அவர்கள் மேல் விருப்பம் கொண்டார். அம்மகளிர் இருவரும் ஆளாள சுந்தரரின் பேரழகில் மயங்கி தம் நிலை மறந்தனர்.
மங்கையர்பால் சென்ற தன் மனத்தை மீண்டும் தன்னிலைக்கு கொண்டு வந்த ஆளாள சுந்தரர் தம் பணியில் ஈடுபட்டு இறைவன் முன் சென்றனர். அனைத்தையும் தான் இருக்கும் இடத்திலேயே அறியவல்ல இறைவனும் தம் முன்னின்ற ஆளாள சுந்தரரை நோக்கி, நீ மாதர்பால் மனம் கொண்டு உன்னிலை மறந்தாய். எனவே நீ எண்ணியபடி தென்னாட்டில் பிறந்து அம்மங்கையர் இருவரையும் மணந்து நல்லின்பம் துய்ந்து பின் இங்கு வருக என பணித்தார். இதனை கேட்ட சுந்தரர், இறைவனே, என் பிழை பொறுக்க வேண்டும். மானிட பிறப்பை அடைந்து நான் மண்ணுலகில் வாழுங்கால் செய்வது இன்னது தவிர்ப்பது இன்னது என்று அறியாது மயங்கும் போது தேவரீர் என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என இறந்து வேண்ட அதற்கு இறைவனும் திருவுளம் இசைந்தார். தென் தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடி நாட்டிலுள்ள திருநாவலூரில் ஆதிசைவ அந்தணர் மரபில் வந்த சடையனாருக்கும் அவர் தம் துணைவியார் இசைஞானியாருக்கும் திருமகனாய் ஆளாள சுந்தரர் தோன்றினார். அவருக்கு நம்பி ஆரூரர் என திருநாமம் இட்டு பிறந்த பிள்ளையை போற்றி வளர்த்து வந்தனர். ஒரு நாள் வீதியில் ஆரூரர் விளையாடி கொண்டிருக்கையில் அங்கு வந்த அந்நாட்டு அரசனான நரசிங்க முனையரையார் குழந்தையின் பேரெழிலையும் பொலிவினையும் கண்டு சடையனாரிடம் சென்று அக்குழந்தையை தாம் வளர்த்து வருவதாக கூறி பெற்று சென்றனர். அரண்மனையில் வளர்ந்தாலும் மறையிலும் ஆகமங்களிலும் கற்று தேர்ச்சி பெற்று விளங்கி திருமண பருவத்தை எய்தினார் ஆரூரர். தம் மகனான ஆரூரனுக்கு திருமணம் செய்ய விரும்பிய சடையனார் தம் ஊருக்கு அண்மையில் உள்ள புத்தூரில் வாழும் இன்று அவ்வூர் மனம் தவிர்த்த புத்தூர் என அழைக்கப்படுகிறது சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை பேசி மனம் செய்தற்குரிய நிலையினை சான்றோரை கூட்டி முடிவு செய்தனர். மணநாளினை குறித்து அனைவருக்கும் திருமுகம் அனுப்பி மனத்திற்குரிய பணிகளை பாங்குற செய்து வந்தனர். திருமண நாளும் வந்தது. அதிகாலையில் ஆரூரர் திருமஞ்சனமாடி கண்டோர் மகிழும் வண்ணம் புத்தாடை புனைந்து புதிய மணமகனுக்குரிய திருவினை பெற்றார். திருநீறு அணிந்து உமைபங்கரின் திருவடி பணிந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க குதிரை மீது ஏறி அமர்ந்து உறவினரும் நண்பரும் புடைசூழ திருமண பந்தல் வந்து மனத்தவிசில் அமர்ந்தார். கையிலையில் ஆளாள சுந்தரருக்கு முன் வாக்களித்தபடி இறைவன் அவர் முன்னர் மையல் கொண்ட மகளிர் இருவரின் ஒருவராய்க்கூட இம்மன பெண் அமையாதிருத்தலை அறிந்து தடுத்தாட்கொள்ள வேண்டி மறைமுதியோன் வேடந்தாங்கி மணப்பந்தலுக்கு வர அவையோரும் முதியவரை வரவேற்று இருக்கை அளித்தனர். அமர்ந்த முதியோரும், அவையீர், நான் கூறுவதை கேளுங்கள். இம்மணக்கோலத்தில் இருக்கும் நம்பிக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டு. அவ்வழக்கு தீர்ந்த பின் இவ்மணம் செய்தல் நன்று என்றார். ஆரூரரும், முதியவரே, உமக்கும் எமக்கும் வழக்கு இருப்பது உண்மையாயின் அதனை கூறுக. அவ்வழக்கினை தீர்க்காமல் யான் மனத்தை முடிக்க மாட்டேன் என்றார். இந்நம்பி ஆரூரரும், எனக்கு வழி அடிமையானவன் என்றார் வந்த மறைமூதியவர். அதனை கேட்ட அவையோர் அதிர்ச்சியுற்றனர், திடுக்கிட்டனர். சிலர் நகைப்புடன் முதியவரை நோக்க, முதியவரும், இவன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை என்னிடம் உள்ளது. அதனை கண்டபின் உண்மை தெளிக என்றார். ஆரூரரும், அந்தனர் பிரிதொரு அந்தனருக்கு அடிமையாதல் முறையோ? இங்கனம் கூறும் நீர் பித்தனே என்றார். யான் பித்தனோ பேயனோ என்னை நீ அறியாய். வித்தகம் பேசுவதை நிறுத்தி பணி செய்ய முற்படு என்றார் முதியவர். ஆரூரரும் சற்று சினந்தவராய், முதியவரே, அடிமை ஓலை உளதாக கூறினீரே, அதனை காட்டும் என்றார். மறைமுதியோனும், உனக்கு ஓலையை காட்டுவதை காட்டிலும் அவையினருக்கு காட்டுவேன் என கூறும்போது ஆரூரர் விரைந்தோடி சென்று அம்மறை முதியவரிடமிருந்த ஓலையை பற்றி கிழித்து எறிந்தார். ஓலை கிழிந்ததை கண்ட மறைமுதியவர் ஆற்றமாட்டாது அழுது, இது முறையோ என்றார். அவர் நிலையை கண்ட அவையினரும் அவரை நோக்கி, புதிய வழக்கினை கொண்டு வந்த நீவிர் யார்? நும் இருப்பிடம் யாது என்றனர். முதியவரும், எண்ணூர் செய்மைதன்று, மிக அருகிலுள்ள திருவெண்ணை நல்லூரே எம்மூர். இவ்வாரூரன் கிழித்த ஓலை படி ஓலை என்னிடம் மூல ஓலை உள்ளது. இவன் சினந்து என் ஓலையை பற்றி கிழித்து எரிந்ததிலிருந்தே இவன் எனக்கு அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். இம்மொழி கேட்ட நம்பி ஆரூரர், இவர் வழக்காடலில் வல்லவர் போலும் என எண்ணி, பெரியீர்,
பெரியிரும் நும்மூர் திருவெண்ணைநல்லூர் என்றால் அங்கேயே சென்று இப்பிழைப்பட்ட வழக்கினை தீர்த்து கொள்ளலாம் என்றார். நீ எங்கு அழைத்தாலும் உன் பாட்டன் எழுதிய ஓலையை அவையோரிடம் காட்டி உன் அடிமையை உறுதிப்படுத்துவேன் என்றார் மறைமுதியோர். திருவெண்ணைநல்லூர் அடைந்த அனைவரும் அவை முன் கூட அவையோரும் மறைமுதியோரை நோக்கி, அந்தனர் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாதல் புதுமையாக உள்ளது, வழக்கும் புதியது. இதற்கு உம்மிடம் சாட்சி இருப்பின் அதன் மூலம் உறுதிப்படுத்திட வேண்டும் என்றனர். முதியவரும் தம்மிடம் இருந்த மூல ஓலையை எடுத்து, உங்களிடம் தருகின்றேன், முன்போல் இவன் இதனை பற்றி கிழித்தெறியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கூறி தந்தனர். அவ்வோலையில் திருநாவலூரில் வாழும் ஆதி சைவனாகிய ஆரூரன் என்னும் நான் திருவெண்ணைநல்லூரில் வாழும் இப்பித்தனுக்கு என் வழி வழி வருவோர் அடிமை தொண்டு செய்ததற்கு உறுதியாய் எழுதி கொடுத்த ஆவண ஓலை இதுவே என்று எழுதப்பட்டு ஆரூரன் என கையச்சாத்தும் இடப்பட்டிருந்தது. அவையோர் ஆரூரை நோக்கி இது உன் பாட்டன் கைச்சாத்து, நும் இல்லில் வேறு கைச்சாத்து ஓலைகள் இருப்பின் கொணரும், அதனுடன் இதனை ஒப்பு நோக்கி உண்மை அறிவோம் என்றனர். அது கைச்சாத்துன்னா கையொப்பம். அவையோர் மொழிந்தபடி ஒப்பு நோக்கி உண்மை அறிந்த பின் அவர்கள் ஆரூரை நோக்கி, இம்மறையவரிடம் நீர் தோற்றுவிட்டீர், அவருக்கு அடிமை செய்தலே நும் கடமை என்றனர். நம்பி ஆரூரரும் உண்மை உணர்ந்த பின் மறைமுதியோரை நோக்கி, நீவிர் திருவெண்ணைநல்லூர் என்றீரே, நும் இருப்பிடத்தை காட்டும், வருகின்றேன் என்று கூறு. முதியவர் முன் செல்ல அனைவரும் அவரை தொடர்ந்தனர். மறையவர் திருவெண்ணைநல்லூரில் உள்ள அருள்துறை என்னும் சிவாலயம் சென்று மறைந்தனர். முன் சென்று முன் சென்ற முதியவரை காணாமல் பின் வந்தோர் திகைத்து நின்றனர். அவரை தேடி செல்லும் நம்பி ஆரூரரும் அவரை பன்முறை கூவி அழைத்தனர். இறைவன் இடப வாகனமாய் காட்சி தந்து, ஆரூரனே, நீ எம் தொண்டன், மங்கையர் மையலில் மனம் வைத்தாய், அதனால் இங்கு பிறந்தாய், முன் கூறியபடி உம்மை தடுத்தாட்கொண்டோம் என திருவாய் மலர்ந்தார். திருநாவலூரரும் இறைவன் திருவருளை நினைந்து நினைந்து உருகி, தாய் பசுவின் கனைப்பினை கேட்டு கதரும் கன்றினை போன்று அன்பினால் கதறி மெய்மயிர் சிலிர்த்து கைகளை தலைமேல் குவித்து இறைஞ்சி, எளியேனை வலிதில் தடுத்தாட்கொள்ள வந்த பரம்பொருளே, நும்மை எப்படி போற்றி புகழ்வேன் என அரற்றினார். இறைவனும் எம்மை நீ பித்தா என பேசியதால் பித்தா என்று பாடுக என பணித்தார். திருநாவலூரரும் தமிழ் மறையை பாடத் தொடங்குகின்றார். இறைவன் தடுத்தாட்கொண்ட நாதர் இறைவி வேர்க்கண்ணி நாயகி மங்களாம்பிகை. எல்லாம் வல்ல இறைவன் தடுத்தாட்கொண்டநாதர், தடுத்து ஆட்கொண்டபடியினாலே அவள் தடுத்தாட்கொண்டநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். இறைவி வேர்க்கண்ணி நாயகி மங்களாம்பிகை. வேர்க்கண்ணி நாயகி அது மங்களாம்பிகை. மங்களாம்பிகை தீர்த்தம் பெண்ணையார், நம்மளுடைய தடுத்தாட்கொண்ட பெருமான். தீர்த்தம் பெண்ணையாற்றின் கரையிலே இருக்கக்கூடிய ஸ்தலம் அதான் பெண்ணை, வெண்பால் வெண்ணைநல்லூர் அருள்துறையுள் அத்தா உமக்காலா இனி அல்லே எனலாமே என்கின்ற அற்புத திருப்பதிகம். அத்திருப்பதிகத்தினை நாம் சிந்திக்க போகின்றோம். பாருங்க, அதை எடுத்துங்கப்பா. சுவாமி அற்புதமா பாருங்க சொல்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் திருக்கைலாயத்திலே செல்லும் பொழுது அற்புதமாக சொல்கின்றார் பாருங்க. நம்மளுடைய அஞ்சை காலத்துல அங்க சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன செய்தார்னா, வெள்ளை யானையை அயராவதம் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை யானையை 2000 தந்தங்களை உடைய அந்த வெள்ளை யானையை அனுப்புகிறார். அந்த யானையை அனுப்பிய உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த யானையிலே ஏறி அற்புதமாக ஒரு பதிகத்தினை செய்கின்றார். ஏன் என்று சொன்னால், தான் என்னை முன்படைத்தான், அதை அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ
நாயினேனை பொருள்படுத்து வானனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தானுடி தான்மலை உத்தமனே என்கின்ற அற்புதமான திருப்பதிகத்தினை செய்கின்றார். அதாவது இறைவா தான் என்னை முன்படைத்தான், அதை அறிந்து என்னை இந்த உலகத்திலே படைத்து அதை அறிந்து தன் பொன்னடிக்கே நான் எத்தனையோ பாடல்கள் செய்தேன். நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து என்னை வானனை வந்து எதிர்கொள்ள மற்ற யானையை எனக்கு அருள் புரிந்து எதை வேறு செய்தான்? ஊனுயிர் வேறு செய்தான். அதுதானங்க முக்கியம். நம்ம சைவத்துல எது முக்கியம்? ஊனுயிர் வேறு செய்தான். ஊன் உயிர் வேறு செய். ஊன் சொன்னா இந்த உடம்பு, உயிர் சொன்னா ஜீவான்மா. அப்போ இந்த உடம்பு வேறு நான் வேறுன்னு உணரக்கூடிய ஒரே சமயம் சைவ சமயம். அதை நான் சொல்லிக்கொள்ள மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை எல்லாவும் எனக்கு அல்ல ஐயம் தீர்ப்பு கிடையாது. சைவ சமயத்தை போல உயிர் வேறு உடல் வேறு கரணம் வேறு மனம் வேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமயம் என்பது சொன்னாலே அதில் ஐயப்பாடு தான். அப்படிப்பட்ட அற்புதமான சைவத்தின் மேல் ஒரு சமயம் வேறு இல்லை என்று சொல்வதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்போ ஊன் உயிர் வேறு செய்தான் நொடி தான்மலை உத்தமனே என்று சொல்கின்றார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படிப்பட்ட குருநாதருடைய பொன்னா திருவடிகளை பணிந்து அப்படிப்பட்ட தடுத்தாட்கொண்ட நாதர் நம்முடைய மங்களாம்பிகை அம்மையும் திருவடிகளை வணங்கி நாம் அந்த பதிகத்தினுடைய பொருளினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். முதல் 4 வரி படிச்சுட்டோம். முதல் பார்த்தீங்கன்னா, இறைவன் மீது இறைவனை அவர் பித்தன் பேயன் என்று மொழிகின்றார். அதனை பொறுத்த மட்டிலே சுவாமி என்ன சொல்கிறார்? நீ எதை வைத்து என்னை பேசினாயோ அதிலே பாடலை தொடங்கு என்று சொல்கின்றார். அவருங்க பித்து என்று சொன்னால் அதில் என்ன தெரியுமா அர்த்தம் இருக்குது? பித்துக்குள்ள ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது. பித்துன்னா நம்ம எல்லாம் பைத்தியம் நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அது உள்ள ஒரு பொருள் இருக்குது. ஒன்றையே சிந்தித்து இருக்கிறவங்க பேருக்கு பித்துன்னுவாங்க. என்ன இவன் இது மேலேயே பித்தா இருக்கிறான் பாருங்க. ஒன்று மேலேயே சிந்தனை இருந்தால் அது மேலே பித்து. ஒருத்தன டிவி பித்துன்னுவான், டிவியே பார்த்துன்னு. பணம் பித்துன்ற பணமே எதுல மேல ஒன்று மேலேயே சிந்தனை இருக்குதோ அதை பித்துன்னு சொல்ற வழக்கம் உண்டு. பித்துன்றது இதுவும் கிடையாது மட்டும் கிடையாது, சித்த சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பித்துனா ஒன்றையே சிந்தித்து கொண்டிருக்கிறது. சிவபெருமானம் ஒன்றையே சிந்திக்கிறான். யாரை சிந்திக்கிறான்னா அவன் மீது அன்பு வைத்த அடியார் மீதே பித்து கொண்டவன். சிவபெருமான் யார் மேல பித்து கொண்டவன்? அடியார் மீது. அதான் சொல்லுவாரு மாநிலமா அற்புதமா சொல்லுவார். அப்படிப்பட்ட இறைவன் அடியோரோடு மேலும் ரொம்ப பித்து கொண்ட. அதான் சொல்றாரு பித்தா. அது பாரு, பிறை சூடி பெருமானே அருளாலா பித்தா. பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை வைத்தாய். பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அறுத்துறையுள் அத்தா உமக்காலா இனியல்லேன் எனலாவே அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. அப்ப பித்தன் என்று சொன்னால் அவப்பட்ட அடியவர் மீது அன்பினை கொண்டவன் யாருங்க? சுவாமி. சுவாமிக்கு அடியவர் மீது பித்து அதிகம். அவருக்கு நம்மளை விட்டா யாரு? அடியவருடெல்லாம் அடியார் தான் சுவாமிக்கு. அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக தானே வருகின்றார். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமியை இந்த தம்பி படித்தார் வரலாற்று. அதெல்லாம் வரலாற்றை படிக்க சொன்னோம். ஏன்னா அந்த வரலாற்று அந்த கமலினி அணிந்திதைன்னு சொல்லக்கூடிய அந்த 2 பெண்கள் மீது மோகம் கொண்டபடியினாலே சுவாமி பூலோகத்திலே பிறவி எடுத்து அனுபவித்து மேலுக்கு வர செய்கின்றார். அப்ப சுவாமி நான் அந்த பிராரத்தத்தை தான், அதாவது எனக்கென்ற ஒரு பிராரத்த கர்மவினை இருக்கின்றது, சஞ்சிதம்.
இதை தாண்டி நான் வேறு ஒன்றை நான் ஆகாமியத்தை முட்கொண்டமே ஆனால், நான் அதை முனைந்தோமே ஆனால் எம்மை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சுந்தர் சொல்கின்றார். அதனால சுவாமி பாருங்க, அந்த கல்யாணத்தப்பதான் வந்து என்ன செய்யறாங்க, தடுத்து ஆட்கொள்ற. அதான் அவனுடைய கருணை. நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம் சொன்னா, கல்யாணம் ஆவதை வந்து இவர் தடுக்கிறாரே, இவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்ன்ற மாதிரி பார்க்க ஒரு துணி தெரியும். ஆனா அது ஒரு வினையா மாறிட போகுது. இவர் செய்கின்றது பிறந்த நோக்கம் வேறு, அவர் செய்யக்கூடிய நோக்கம் வேற ஆகிட போதுதான். சுவாமி கருணையே வடிவாகி இறைவன் நமக்கு அந்த அருளை செய்கின்றார். அதை நம்ம நம்மளுடைய இந்த உலகியலோட நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் பிறந்துக்கிறோம்னு சொன்னால், நம்மளுக்கு திருமணம் ஆகுது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம், டக்குன்னு ஒரு தடை வருதுன்னு என்ன அர்த்தம் நினச்சிங்க? அப்போ நம்மளுடைய இது வினை நம்மளுக்கு இல்லைன்றதை நம்ம குறிப்பிட்டு வச்சுக்கணும். அப்போ இந்த பதிகத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். சுந்தரமூர்த்தி 7ஆம் திருமுறை அவர் இயற்றிய நூலினை திருப்பாட்டு என்று சொல்றாரு. 100 பாடல்களை செய்திருக்கின்றார். அதிலே நம்ம திருப்பாட்டு அதிலே நம்ம 7ஆம் திருமுறையாக 12 திருமுறையிலே நம்மளுடைய நம்பி அற்புதமாக நம்மளுக்கு தொகுத்து வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட திருவாசகர் நம்மளுடைய திருமுறையிலே 7ஆம் திருமுறை. அந்த பதிகம் பார்த்துங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த 4 வரிகள் அப்படியே பாட போகிறோம். முதல் பாட்டு 7ஆம் திருமுறை முதல் பாட்டு எடுத்தாச்சுங்களா? அப்படியே பதிகம் அப்படியே கூட அந்த பதிக பாடிங்க, அப்புறம் பொருள் பார்ப்போம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, எத்தால் மறவாதே நினைக்கிறேன் மனத்துணை, வைத்தாய் பெண்ணை நல்லூர் அருதுறையுள், அத்தா இனி அல்லேன் எனலாமே, அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். அதில் பாருங்க, அந்த முதல் வரி சொல்வா. பித்தா பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. அதாவது பித்தா என்று சொன்னால் அப்பேற்பட்ட இறைவா, அவருடைய இறைவனே பித்தா என்று முதலடி எடுத்து கொடுத்த பெருமானே, அடியவர் மீது அன்பு கொண்ட பித்தனே, பிறைனா சந்திரனாகிய பிறையை சூடிய பெருமானே, அருளாளா நீ அருளாது ஒழிந்தால் அருளாளா. எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. அப்படிப்பட்ட என் மனத்துள் எவ்வகையாலும் மறவாது உன்னை வைத்தாய். அதான் சொல்ல பாருங்க, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை அப்படின்னு சொல்கிறேன். வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள். அப்படிப்பட்ட வெண்ணை நல்லூர் ஆகிய அருள் துறையுள் உரைகின்ற என் பெருமானே, பெண்ணை ஆற்றின் அருகாமையில் இருக்கின்ற திருவெண்ணை நல்லூர் ஸ்தலத்திலே உரைகின்ற என் பெருமானே, அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமி. அப்படிப்பட்ட அத்தா உனக்கு நான் உட்பிறவிலே நான் அப்படிப்பட்ட கைலாயத்திலிருந்தே உனக்கு ஆளாகிய நான் உனக்கு அல்லேன் எனலாமோ, நான் உனக்கு நான் வரமாட்டேன் நான் சொல்றது எவ்வகையில் தகும். அதான் சொல்ல பாருங்க, அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமோ, எனலாமே நீங்க முடிச்சிருப்பார், ஆனா எனலாமோன்னு எடுத்துங்க அந்த கட்டு பாருங்க. அதாவது நான் உனக்கு அடியவன் அல்லல் என்று சொல்லக்கூடியது எத்தகையில பொருந்தும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். நான் ஏன் பல நாளும் நினைப்பு இன்றி மனத்து உன்னை. அப்பேற்பட்ட நாயேன் பல நாளும் நினைப்பு இன்றி, அப்பேற்பட்ட இறைவனே இந்த நாயாகி அடியேன் பல நாளும் நினைப்பு இன்றி உன்னை பேயாய் திருந்தி எய்த்தேன் பெறலாக அருள் பெற்று. அப்பேற்பட்ட பேயாய் திரிந்தேன்னு சொல்றார். பேயாய் திரிந்தேன் ஒன்னு சுந்தரமூர்த்தி பேய் என்ன புரிந்தா அப்படிங்கிற பேயாய் திரிந்தேன்னா உலகமாகிய மாயையிலே திரிந்தல். பாருங்க எவ்வளோ வருங்க, எப்படி என்ன பால் நிறைய பண்ண பார்த்துருப்பார், பார்க்காம வந்துருக்க மாட்டார். அவரை பேயாய் திரிந்தேன்
பெறலாக அருளை பெற்றேன். ஏன் உடனே அம்மாலாம் பாக்குறாங்க, பெண்ணுக்கு சொத்துல பேயாங்க அர்த்தம் என்னங்க இவ்வளவு சொல்றீங்க? ஆமா, அப்படி இல்ல, பேயாய் உலக வாழ்க்கையிலே நான் திரிந்தேனேன்னு சொல்லிக்கிறேன். பேய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா மாயைன்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்ல. பேய்க்கு ஒரு பொருள் இருக்கிறது, மாயை. அதான் சொல்ற, பேயாய் திரிந்தேன், மாயையிலே அகப்பட்டு திரிந்து எய்த்தேன், ஆனால் பெறலாக அருளை பெற்றேன். வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமி. அப்பேற்பட்ட வேயார் பெண்ணை, பெண்ணை என்று சொன்னா அந்த அந்த ஆறு அங்க ஓடக்கூடிய பெண்ணையாறு, அந்த பெண்ணையாற்று தென்பால்னா தென் திசையை உடைய. அப்ப தென்பால் வெண்ணை நல்லூர், அங்க தென்பால் தென்பால் நேத்தமா சொல்றாருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறக்கும் போது சுவாமி சொல்ற தென்பால் தென் திசையிலே சென்று பிறப்பாயாக தான் சுவாமியை சொல்லியிருந்தார். அப்ப தென் திசையிலே எனக்கு பிறக்க செய்த தென்பால், தென்பால்னா தென் திசை பாலாக. அப்ப தென்பால் வெண்ணெய்னா என்ன அர்த்தம் பாருங்க, திருவெண்ணை நல்லூர். அப்ப வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் மண்ணே ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாம். அப்ப ஆயா உனக்கு ஆளா இனி அல்லேன் எல்லாம். ஆயான்னா என்ன ஐயனேன்னு பொருள். அப்ப ஆயா உனக்கு ஆளாய், உனக்கு ஆளாய் இருக்கக்கூடிய நான் இனி அல்லேன் என சொல்கள் ஆகுமோ? அப்படி ஒருபோதும் சொல்ல முடியாது. யாரு? நான் மாட்டினவங்கிட்ட இனி என்ன பண்ண முடியாதுங்க, பிரிக்க முடியாது. அது இரும்பு தருமண தேனை ஈர்த்தீர்த்தேன் என் குருக்கீன்னு சொல்லுகின்ற. அப்ப இரும்பு வலி இரும்பு ஈர்த்து ஆட்கொள், அப்படி ஈர்த்து ஆட்கொள்கின்ற நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். இனி நம்ம பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. அப்பப்பட்ட அந்த கரையை மோதும் பொண்ணு, அப்பப்பட்ட பெண்ணையும் மணியும் வைரத்தையும் தள்ளி கொண்டு வரும் அந்த ஒளி மிகுந்த பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணி நல்லூரில் அமைந்துள்ள என் பெருமானே, அப்படிப்பட்ட தாயை ஒத்தவனே சொல்றா பாருங்க. அதான் சொல்ற, மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை, பொன்னே மணிதானே வைரமே பொருதுந்தி. அப்படிப்பட்ட அந்த ஆற்றுல பாருங்க சுவாமி இருக்கும்படியாலே அப்படிப்பட்ட ரத்தனங்களும் பொண்ணும் மணியும் அப்படிப்பட்ட அந்த ஆற்றுல கொண்டு இருக்கின்றான். அந்த ஆற்றினுடைய பெருமையை சொல்கின்ற. அப்படிப்பட்ட மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அன்னே உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்கின்றார். முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி. அப்பட முடியேன் இனி பிறவேன் பெரிய மூவேன் பெற்ற மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. பெற்ற மூர்த்தின்னு சொல்லும் போது அப்படி இடப வாகனனே, செடிகள் நிறைந்த பெண்ணையாற்றின் தென்பால் அமைந்துள்ள திருவெண்ணை நல்லூரில் அருள் துறையில் எழுந்தருளியுள்ள தலைவரே, உனக்கு நான் பண்டே அடிமையாக இப்பொழுது அடியேன் அல்லேன் என்னை எதிர் வழக்காடல் முறையோ, என் அறியாமையை நீ அகற்றி தெளிவித்தமையால் இனி நான் இறைவேன் இரவேன் சொல்கிறார். இரவேன்னா உன்னை விட்டு அகலேன்னு அர்த்தம் சொல்றாரு. அதான் இனி நான் இரவேன் பிறவேன், ஒருவேளை பிறவியை பெறினும் மூப்படைந்து வருந்தேன் பல பொய் உரைக்கும் கொடியவனான என்னை நீ வெறாது குறிவைத்து காய்ப்பாயாக என்று அற்புதமாக சொல்றேன். அதான் சொல்ல முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி, கொடியேன் பல பொய்யே உரைப்பேனே குறிக்கொள்ளி, செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அடியேன் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. அடியேன் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. ஐந்தாவது பதிகம். பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய், ஆதல் பொருளானே அறிவில்லே நருளாலா, தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. அப்படிப்பட்ட அருளாலான மகரந்தம் நிறைந்த மலர்கள் கொண்ட பெண்ணையாற்றின் தென்பால் திருவெண்ணை நல்லூர் உரையில் அருள் துறையுள் வீட்டிருக்கும் முதல்வனே, உனக்கு நான் முன்பே அடிமையாகி
இப்பொழுது அடிமை அல்லேன் என எதிர் வழக்காடல் பொருந்துமோ? அப்பொருந்தா செயலை செய்தமையால் மூடன் என்னும் சொல்லுக்கு பொருளானேன், அறிவற்றவனானேன். ஆயினும் உன் திருவடியை வணங்குவோர் பெறுதற்குரிய அறிவர் பெரும் பேற்றை அளித்து அருள்வாயாக. அப்படிப்பட்ட தாதார் பெண்ணை தென்பால் தாது ஆறு சொல்ல மகரந்தம் நிறைந்த, அது சொல்ற மகரந்தம் நிறைந்த பெண்ணை ஆற்றிலே தென்பால் வெண்ணை நல்லூரில் அருள்துறையுள் ஆதி ஆதி என்று சொன்னால் அப்படி தொடக்கம் இல்லாத ஆதியற்றது அனாதின் ஆதி என்று சொன்னால் முதலே என்று பொருள். அது ஆதி உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமோ அப்படின்னு சொல்கிறார். ஆதி ஆதினா தொடக்கம்னு பேரு, அந்தம்னா முடிவுன்னு பேரு. அப்ப ஆதினா முதல்வனே அப்படின்னு சொல்லுகின்றார். தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி என்னார் புறம் மூன்றும் எரி உண்ண நகை செய்தாய். மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணா உணர் காலாய் இனி அல்லேன் எனலாமே. அப்படிப்பட்ட தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி. அப்புறங்க தன்னார் தன்மை மிகுந்த அந்த பிறையை சூடி இருக்கின்றான் யாருங்க? சிவபெருமான். ஐயனே நீ எப்படி இருக்கின்றாய் தெரியுமோ? அப்படிப்பட்ட தன்னார் மதியை சூடி தழல் போலும் திருமேனி. உன் திருமேனி ஃப்ரிட்ஜில் வச்சா மாதிரியா இருக்குது, சுட 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 ஏன்பா இவ்வளவு சூடா இருக்கிற? அப்படிப்பட்ட நிலவை வைத்து கூட இப்படி சுடல் ஆகுமோ? சுடல் ஆகக்கூடாது. அதான் நம்ம அப்பா எப்படி பாருங்க, அந்த அனல் மாதிரி தான் இருக்கிறான். அது ஏன் அந்த ஆள் அப்படிதான் ஏசினா வாங்கி மாட்டி கொடுத்தாரு. பாருங்க, இது யாரு? நம்மளுடைய மாணிக்க வாசகர் வந்து அற்புதமா சொல்றாரு பாருங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியை யான் பாரு. ஏங்க சுவாமி அக்னியா இருக்கிறான்? யாருன்னா சொல்லுவா, அடியனை ஒரு கேள்வி கேட்கிற பெண்ணி குடிச்சு அதுக்குள்ள ஏன் சுவாமி அக்னின்னு ஏன் சொல்றாங்க? நெருப்பு ஏன் சுவாமி அக்னி வடிவா இருக்கிறான்? யாராவது அடியா சொல்லுங்க. எங்க குருநாதர் சொல்லுவாரு, எங்க குருநாதர் விளக்க சொல்லுவாரு. எங்க ஐயா சொல்லுவேன்னா நீங்க சொல்லுங்க. அதாவது சுவாமி ஏன் அக்னியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நெருப்புக்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த உலகத்துல தண்ணீர நான் ஒரு பொருளை போடுறேன், அந்த பொருள் தண்ணி முழுசா ஆக்கிரமே பண்ணாது. இப்ப இந்த வீடு கூட கடல்ல மூழ்கி பல கோயில் கடவுள்ல இருக்குது, ஆனா கோயிலாவே தான் இருக்கும், தண்ணி தான் மூடி இருக்குமே ஒழிய அந்த பொருள். சரி, காத்துல நான் இந்த தவளை தூக்கி போடுறேன், மீன் தான் அப்படியே அடிச்சுன்னு வந்து எங்கன்னா போய் தள்ள போகுது, முள்ளு போதாருலையே எங்கன்னா தள்ளி விடும். காத்தும் அப்படி கிடையாது. சரி, நிலத்துல போடுறோம், நிலமும் எல்லா பொருளும் மக்காது. ஒரு பால் பாக்கெட்டை மக்குதா? இல்லையே. பிளாஸ்டிக்கை மக்க மாட்டேங்குது. அப்புறம் அந்த கவருங்களையோ எதுவும் மக்க மாட்டேங்குது. அப்ப மண்ணும் இல்லை, அப்ப நிலமும் இல்லை, நீரும் இல்லை, காற்றும் இல்லை. சரி, ஆகாயம் அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே வெளியே கடந்து இருக்கிறபடியாலே அது எல்லாமே தன் உள்ள உகழ்ந்துருக்க தவிர தானாக அது மாற்றிக்கொள்ளவில்லை, எல்லாம் வைத்துள்ளது. ஆனா இந்த அக்னி மட்டும் பாருங்க, எதை அது கூட கிட்ட போகுதோ தானாகவே அதை மாற்றிடும். ஆமாவா இல்லையா? ஒரு துண்டு இருக்குது, அப்படி நெருப்புக்கு எடுத்து போங்க, இங்க துண்டு நெருப்பா மாறிடும். இந்த போன் இருக்குது, நெருப்புக்கு எடுத்து போங்க, போனை நெருப்பா மாறிடும். எண்ணெய் எடுத்து போங்க, நானும் நெருப்பாவே மாறிடுவேன். எந்த பொருளை கிட்ட சார்ந்துக்குதோ தன்னை போலவே மாற்றிக்கொள்ள தன்மை எதுக்கு இருக்குதுங்க? அதனால பாருங்க, சிவபெருமான் யாரு அவன் கிட்ட போனாலும் அவனாம் தன்மையே. அதான் சொல்றாரு, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என சார்ந்த எதை தான் கிட்ட வந்தாலும் தன்னை அந்த பொருளாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அக்னிக்கு இருக்கிறது. அதுதான் அவன் அருட்பெரும் ஜோதி. இந்த நெருப்புலாம் சாதா ஜோதி, அது என்ன ஜோதி? அருட்பெரும் ஜோதி ஆண்டவன். அந்த ஆண்டவனிடம் அதான் சொல்ற, தனது கண்ட மெழுகது போல. அதான் சொல்றாரு பாருங்க, தன்னார் மதி சூடி தழல் போலும் திருமே. அதுதான் இவ்வளவு பொருள் பாருங்க. தழல் போன்ற திருமேனி உடையவனே, தழல் போலும் திருமேனி என்னார் புறம் மூன்றும் எரி உண்ண நகை செய்தார். அப்பப்பட்ட முப்புறம் எரித்தவாறு உந்தி பற. அப்ப நம்ம முப்புறத்தை எரிக்கின்றார்,
அந்த முப்புறத்தை எப்படி எரிக்கிறதா சொன்னா, சுவாமி ஒன்றும் கணை அனுப்பல, ஒரு பல பேர் படைக்கு அனுப்பல. என்ன பண்ணாராம், சும்மா அப்படி சிரிச்சாராம். அது சொல்ல பாருங்க, என்னார் புறம் மூன்றும் எரி உண்ண நகை செய்தாய். சும்மா அப்படி சிரிச்ச மட்டுமே அந்த முப்புறம் எரிஞ்சு போச்சு. முப்புறம் எரிந்தவாறு உந்திப்பார். அதை எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அண்ணாவுட காலாயினி அல்லேன் என. நான் ஒரு சந்தேகம் பாருங்க, அடியவரை ஆட்கொண்டார். இதுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த வரலாறு எல்லாம் கல்யாணம் அந்த 16 வயசு முன்னாடி படித்துகிறாரா என்னன்னு தெரியல. சாமி தடுத்து ஆட்கொள்கின்றார். தடுத்து ஆட்கொண்டவரை இந்த மொத்த விளக்கம் மனசுல வருது பாத்தீங்களா. ஆமா, அவர் அதை தடுத்து இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம எல்லாருக்குள்ளவும் அந்த அருள் ஞானம் உள்ள இருக்குது. எங்க இருக்குதுங்க, உள்ள இருக்குது. அந்த அருள் ஞானம் நம்ம எல்லாருக்குள்ளயும், ஞானம் இல்லாத ஆள் இங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளவே ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை அப்படி அதை தூண்டி வர்றாங்க பாருங்க, அவர் தான் குருநாதர். குருநாதருடைய வேலை என்னன்னா, அந்த விளக்கு அது அணைகின்ற விளக்கு பிரகாசமாக எரிகின்றது சொல்றார் போல, அந்த விளக்கு அந்த குழு அப்படி நீ வெளியே வரும்போது குருநாதரோட வேலை என்னன்னா, அந்த விளக்கை தூண்டி விடுறது. அந்த விளக்கு எரிஞ்ச மட்டுல எப்படி புறப்பொருள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகின்றதோ, அதே போல உள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானமாகியதெல்லாம் நம்மளுக்கு வெளிப்பட்டு, ஓ இதெல்லாம் எமக்கு அந்நியம், இதிலிருந்தெல்லாம் நான் தனிப்பட்டவன் என்கின்ற ஒப்பற்ற ஒரு வேலை செய்வதை யாருங்க, குருநாதர். அப்படி குருநாதனாக வந்து அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்து ஆட்கொண்டு சுவாமி குருவாக தான் வருவார். எல்லா பாருங்க, குருவாக வந்து தடுத்து ஆட்கொண்டு அந்த மெய்ஞானத்தை உபதேசம் செய்கின்றார். 7வது திருப்பதிகம். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பார்வனை நல்லூர் அருள் துறையுள் ஆனாய் உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே. ஆனாய் உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே. அப்படிப்பட்ட ஊனாய் எல்லாம் வல்ல இறைவனே, எமக்கு எப்படியெல்லாம் இருக்கின்றாய். ஊனாய் என்று சொன்னால் இந்த உடல். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய். அப்படிப்பட்ட ஊன் ஆய் உயிர் ஆனாய் உடல் ஆனாய் உலகானாய். இங்க ஊனுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, உடலுன்னு சொல்லிடுறாரு. முதல் சொல்ற ஊன் பார்த்தீங்கன்னா, இங்க அனைத்து வேதங்களிலும் சுவாமி தான் இருக்கின்றான். அதை ஆழ்ந்து சிந்தித்தோன்னு சொன்னா அந்த உண்மை சூட்சமமா புரியும். அதான் சொல்ல, பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமான நிறைந்த பராபரமே. சுவாமி இல்லாத ஒரு இடமே இல்லை. மங்கையர்கரசி அம்மா உள்ளத்துலேருந்து ஜோதி அம்மா உள்ள வரைக்கும் இறைவன் எல்லாரோட உள்ளத்துலேயும் இருக்கின்றான். ஆனா அவனை நினைப்பவரோடைய நெஞ்சத்துல தன்னை கொஞ்சம் வெளிக்காட்டிப்பான். அவன் நினையாத பொழுது உள் நின்று தன்னை சிறிதும் புலகு. அதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அதான் சொல்ற, ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே சிவபுராணம் அற்புதமா சொல்லுது. அதான் சொல்றாங்க, ஊனாய்னா இப்ப அனைத்து பேதங்களாய் இருப்பவனே, என் உயிரானாய் என் உடலுமானாய் இந்த உலகுமானாய் வானாய் நிலனானாய். அதான் மண் முதல் வான் வரை, அதான் இந்த நிலம் முதல் வானம் வரை இருக்கக்கூடிய வானாய் நிலனுமானாய் கடலானாய் மலையானாய். அதை இதே பதிகாரம் மாணிக்கவாசகர் பாடிப்பார். என்ன சொல்லிருப்பாரு, வானாகி மண்ணாகி வலியாய் ஒலியாய் ஊனாய் உயிரை. அங்க சொன்ன கருத்து இங்க சொன்ன கருத்து வேற ஒண்ணுமே இல்லை. அதேதான் அதை சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு பாருங்க, ஊனாய் உயிரானாரு. அதேதான் அவர் சொன்னார், ஊனாய் உயிரானாய். அப்போ தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆனாய் உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே. அது சொல்ல, தேன் நிறைந்த மலர்கள் கொண்ட அது தேனார் பெண்ணை நல்லூரில் தென்பால் அமைந்துள்ள திருவெண்ணை நல்லூர் அருள்துறையில் அமர்ந்தோய். அப்படிப்பட்ட தசையாய் உயிராய் தசையும் உயிரும் கொண்ட உடலாய் உலகமாய் வானாய் நிலனாய் கடலாய் மலையாகியும் நிற்கின்றாய். இப்பேற்பட்ட பேருளானனே, உனக்கு யான் அடியவன் அல்லன்
என கூறல் பொருந்துமோ. அப்படி அவனுக்கு அடியவன் அல்லன்னு என சொல்ல முடியாது. இந்த பதிகம் ஃபுல்லா அந்த கீழே இருக்கக்கூடிய 4 வரி மேல் ஒரு 4 வரி கீழே 4 வச்சுங்க. அப்ப இந்த 4 வரிகள்ல பாத்தீங்கன்னா மீதி கிழமை அந்த ஊரோட பெருமையே சொல்லியிருப்பேன். அதுக்கு கீழே ஏன்னா நான் அவனுக்கு அடியவன் அல்லன்னு என சொல்லலாமா? சொல்லி சொல்றேன். நீ இப்பேற்பட்ட இறைவனே நான் அவனுக்கு அடியவன் அல்லன்னு என சொல்லலாமா? அப்படி எனலாமோ. 8ஆம் பதி. ஏற்றார் புறமூன்றும் எரி ஒன்ன நிலை சிலை தொட்டார் தோற்றாதென சொல்லி திரிவேனோ செக்கர்வாணி. ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆற்றாய் உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே. அப்படிப்பட்ட நினைப்பகையாக கொண்டு எரித்தோரின் முப்புறங்களை எரி உண்ண பிடித்தவனே. அதான் சொல்ற மீண்டும் அந்த ஏற்றார் புறம் 3 எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வாணி. அப்படிப்பட்ட இறைவனே செவ்வானம் போல இருக்கின்றாயே, அப்படிப்பட்ட தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வாணீர். நீ ஏற்றாய் பெண்ணை தென்பால் என்னை நல்லூரில் உரைகின்ற என் பெருமானே, ஆற்றாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமோ என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட அடியவன் அல்லேன் என குரல் தகுமோ என்று சொல்கின்றார். 9வது பதிகம். மழுவால் வலன் ஏந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயரார் இன தீர்த்தல் உன் தொழிலே. செல்வார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அழகா உனக்காடாய் இனி அல்லேன் எனலாமே. அப்படிப்பட்ட மழுவாகிய வாள் வலன் ஏந்தி வலது கையில் மழுவை ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா. அப்படிப்பட்ட உமையவனை இடது பாகத்தில் கொண்டவனே, மழுவாகிய ஆயுதத்தை வலது கையில் ஏந்தியவனே, மறையாகியதை ஓதுபவனேன்னு ஒரு பொருள் சொல்வார்கள். சுவாமி எதுக்கு மறை ஓதணும்? இப்போ நான் இருக்கிறேன், இப்போ இவனே செய்ய உட்காந்துன்னு மந்திரம் சொல்றேன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாஷ்டாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷதேபவரோகினாம். ஒரே ஐயா வேதம் நல்லா சொல்றதே. அப்போ இந்த வேதம் நம்ம ஏன் படிக்கிறோம்? சுவாமி அருணினபடியாலே அதை நாம் படிக்கிறோம். சுவாமி ஏன் இந்த மாதிரி இதை பாருங்க, இந்த பொருள் நல்லா பார்த்துங்க. மழுவால் வலன் ஏந்தி மறை ஓதின்னு சொல்ற. மறை ஓதி. அப்ப சுவாமிய மறை ஓதலாம். நான் ஓதுகின்றனா எனக்கு ஒரு பலன் வேணும், நான் ஓதலாம். இது சுவாமிய மறை ஓதுறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது உங்களுக்கு. சுவாமி மறைய ஓதல, அத சொல்லுவாங்க வேத மொழியர் வெண்ணீற்றல் செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னோ. வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னோ. நாத பறையினர் நான் முகன் மாலுக்கு நாதரின் நாதனார் அன்னே என்னோ அப்படின்னு சொல்றார். யாரு? நம் குருநாதர் மாணிக்க வாசக பெருமான். வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மே. சுவாமி வேதத்தை சொல்றாரு அப்படின்னு நம்பாலும் சொல்லிடுறாரு. அவர் ஒரு போடு போடுறாரு, இவர் ஒரு போடு போடுறாரு. இவர் என்ன சொல்றாரு? மழுவால் வலன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா. மறை ஓதி இதுல இருந்து என்ன தெரியுங்கன்னா, நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி சுவாமி மறை ஓதல, அவன் பேசுவதே மறைதான். சுவாமி எதை சொல்ற? அதான் வேத மொழி. சுவாமி சொல்றதாங்க வேதம். சுவாமி என்ன வேதம் சொல்லணும்? சுவாமி சொல்றதே வேதம். அப்ப தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணர் தொழில. சுவாமிக்கு 5 தொழில் இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய ஆகம வேதம் எல்லாம் சொல்லுது. சிருஷ்டி, திரி, சம்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை சேர்த்து அதில் 5ஆக தமிழே சொல்லுமே. ஆனால் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய 5 தொழில்களை மேற்கொள்கின்றான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகின்றார், இறைவன் தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் ஆவுன தொழிலே.
அப்போ தொழுவார் அவர் துயராயிர தீர்த்தல் உணவு தொழிதல்னா அவன் தொழுவருடைய துயர்கள் எல்லாம் தீர்ப்பதுதான் இறைவனோட தொழில் என்று சொல்கின்றான். அப்படி செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அழகா உனக்காலா இனி அல்லே நிகழலாமோ. அப்ப அழகன் யாருங்க? சுவாமி. சுவாமி அப்பேற்பட்ட அழகு அவரு. ஆமா, ஆனா என்ன ஒரு திருநீர் தான் பூசினுக்கிறாரு, பான்ஸ் பவுடர் கூட போடல. அப்ப எப்படி அவர் அழகு சொல்றார்? அதான் நீட்ட செம்மேனியன். அப்ப இறைவன் அந்த பிறையை சூடி ஜடையை வைத்து அப்படி சுந்தரர் என்று அவன் அப்பேற்பட்ட அழகு சுவாமி. 10வது பதிகம். காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரார் பெண்ணு தென்பால் வெண்ணை நல்லூர் ஒரு துறையுள் ஆரூரன் எம்பெருமார் காலன் எனலாமே. ஆரூரன் எம்பெருமார் காலல்லேன் எனலாமே. அப்படி காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி. அப்படிப்பட்ட கார் அப்படின்னு சொன்னா மேகம், புனல் என்று சொன்னால் அந்த ஆறு, வெண்ணெய் ஆற்று ஆற்றிலே அப்ப கரையிலே அமர்ந்த என் பெருமானே, கள்ளித்திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி, பல ஊரும் புகழக்கூடிய அந்த பெண்ணை ஆற்றில் அமர்ந்து பல மணிகளையும் நவரத்தனங்களையும் கொண்டு வருகின்ற அந்த பெண்ணை ஆற்றின் அருகாமையிலிருந்து எழுந்தொழிற்குரிய திருவெண்ணை நல்லூரிலே தடுத்தாட்கொண்ட பெருமானே, சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரில் உரைகின்ற எம் தலைவனே, ஆரூரன் அப்படிப்பட்ட ஆரூரன் எம் பெருமாட்கள் ஆள் அல்லேன் எனலாமே. ஆரூரன் எம் பெருமாட்கு ஆள் அல்லேன் எனலாமே. இனி இந்த ஆரூரன் எம்பெருமானுக்கே அழியவன், இனி அதற்கு அல்லேன் என மாட்டேன் என்று அற்புதமாக இந்த திருப்பதிகத்தினை பாடி நமக்கு அருள் செய்திருக்கின்றார். மீண்டும் இன்பமாக இந்த 10 பாடலையும் பண்ணோடு பாட நிற்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பிறை சூடி பெருமானே அருளாலா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. நாயேன் பல நாளும் நினைக்கின்றே மனத்துன்னை, பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன். பேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆயா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. மண்ணே உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. மண்ணே மறவாரே நினைக்கின்றேன் மனத்துன்னை, சொன்னே மணிதானே வைரம்மே பெருந்தி, பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணே உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. அண்ணே உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. முடியே நிதி பிறவேன் பெருமூவேன் பெற்ற மூர்த்தி, கொடியேன் பல பொய்யே உரைத்தேனை கூறிக்கொள் நீ, செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அடியேன் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. அடியேன் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய், ஆதன் பொருளானே நறிவில்லே நருளாலா, நாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. தன்னார் மதி சூடி தழல் போலும் திருமேனி, என்னார் புறம் மூன்றும் எரி உண்ண செய்தாய், மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணா
அண்ணா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. அண்ணா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உடலானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருதுறையுள் ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. ஏற்றார் புறம் மூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் ஏற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வான் நீர். ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருதுறையுள் ஆற்றாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. ஆற்றாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. மறுவாள் மலதேந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராய் என தீர்த்தல் உணதொழிலே. செடுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருதுறையுள் அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையா பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி முந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருதுறையுள் ஆரூரன் எம்பெருமார் காலல்லேன் எனலாமே. ஆரூரன் எம்பெருமார் காலல்லேன் எனலாமே. ஆரூரன் எம்பெருமார் கால் அல்லேன் எனலாமே. நம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி. அப்படி ஆரூரன் எம்பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே என்று சொல்லுகிறார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்பேற்பட்ட குருநாதருடைய திருவடியை நாம் நினைந்து இப்பேற்பட்ட அற்புதமான தெய்வ திருப்பதிகத்தினை நம்மளுக்கு தந்து அருளி இருக்கின்றார். இதெல்லாம் எதுக்கு தந்திருக்கிறார்னா, நம்ம உயிர்கள் உய்யும் பொருட்டு உயிர்ச்சேனான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்த்தருவார் அச்சோவே. நாம் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நால்வர்களும் நம்மளுக்கு அருளி இருக்கின்றார்கள். இந்த பாடலை படிப்பதினாலே மட்டும் பலன் தருமா என்று சொன்னால் அது ஏதோ ஒரு அதிக பலனை படித்தோம் என்பதை தருமே ஒழிய உயிருக்கு உபகாரம்னா இல்லை. அப்ப அந்த பதிகம் எதனால என்ன சொல்லி இருக்கிறாரு, அது சொன்ன மைய கருத்து என்ன, இந்த பாடல்ல இருக்கக்கூடிய மைய கருத்து என்ன? இவ்வளோ பதிகம் 10 பதிகம் படித்தோம். இந்த பாடல்ல இருக்கக்கூடிய மைய கருத்து என்ன கருத்து? ஒரே மைய கருத்து தான். இனி உமக்கு ஆள் அல்லேன் எனலாமே. உனக்கு இனி நான் உனக்கு அடிமை இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்? நீ என்னுடைய தலைவர், நான் உனக்கு அடிமை. இதுதான் 10 பதிகத்தை சொல்லியிருக்கிற. அப்ப எல்லாருடைய கருப்பொருள் என்ன? இறைவனுக்கு நாம் அடிமை. அந்த அடிமையை தனத்தை நாம் கொண்டு இறைவனுடைய உடைமை பொருள் உடையானே அடியேனை. நாம் எல்லாம் உடைமை பொருள். யாருக்கு உடைமை பொருள்? இறைவனுக்கு. நாமெல்லாம் எதுக்கு உடைமை பொருள்? ஒரு ஜட பொருள் நம்மளை ஆளுது. இருக்கிறத தவிர என்ன பண்ணுது? நம்ம ஒரு ஜட பொருள், அறிவுள்ள ஒரு உயிர் பொருள், மன வாக்கு காயங்கள்லாம் நமக்கு அடிமையா இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு எஜமானன் இருக்கிறான்னா அவன் இட்ட வேலைப்படிதான் இந்த வேலையாட்கள்லாம் வேலை செய்யணும். ஆமாவா இல்லையா? ஆமா. இப்போ ஒரு வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொன்னா கூட யாரு அவ சொல்ற மாதிரி சாமான் தைக்கணும்னா சாமான் தைக்கணும். ஒருத்தர் துணி தைக்கிறாரு. ஒருத்தர் அதோ ஒரு பெரிய பெரிய வீட்டுலாம் போனால் பல பேர் வேலை ஆட்கள் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த முதலாளியோடைய ஆணைப்படி பணியாட்கள் வேலை செய்வது போலே அப்படிப்பட்ட உயிராகிய தலைவனுடைய ஆணைப்படி தானே இந்த புலன்கள் எல்லாம் வேலை செய்யணும். கண்ணே அதை பார்க்காதேன்னு சொன்னதான் அங்கதான் பார்க்கணும். காதே அதை கேட்காத சொல்லி பாருங்களா, அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரியா கேட்குது நம்ம காது. அப்போ ஒன்னும் பாருங்க, எதை பார்க்காத சொல்றோமோ அதை பார்க்கும், எதை கேட்காத சொல்றது கேட்கும்,
எதை பேசாதன்னு சொல்றோமோ அதை தான் பேசும், எதை நினைக்காதன்னு சொல்றோமோ அதை தான் நினைக்கும். அப்பேற்பட்ட இந்த சொல்கின்றார் அவட்ட இப்பேற்பட்ட இறைவா, மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த அமுதே அப்படின்னு சொல்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த அமுதே, ஊறி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய், தேரலில் தெளிவே சீருடை கழலே செல்வமே சிவ பெருமானே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பேன்னு குருநாதர் உருகி உருகி பாடியிருக்கின்றார் திருவாசகத்தில். அப்படி மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தில் வழியடைத்த அமுதே, இது உனக்கு தகுமோ இறைவா? இப்பேற்பட்ட இந்த உடம்புல என்னை போட்டு உன்னை கும்பிடுனா நான் எப்படி கும்பிட முடியும்? என் கண்ணொன்று பார்க்க, என் செவி ஒன்று கேட்க, மூக்கொன்று முரள, வாய் ஒன்று பேச, மனம் ஒன்று நினைக்க, அப்பேற்பட்ட ஐம்புல குதிரையிலே ஒரு பக்கம் என்னை கொண்டு செல்லுது இறைவா. இதுல எங்கனும் நான் சற்றே உன்னை நினைக்க முடியும். நான் உன்னை நினைக்கல சொன்னா தப்பு என் பக்கத்துல இல்லையா? போ, அது உன் மேல்தான் தப்பு. நீ படைச்சு எப்படி படைத்திருக்கணும்? ஒண்ணு இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியெல்லாம் எமக்கு அடங்கி இருக்கும்படி நீ படைத்திருக்கலாம்ல. ஆனா அப்படி நீ செய்யல. தவறு என் பக்கம் இல்லை, நீ கம்முன்னு போ, எல்லாம் உன் பக்கம்தான் இருக்குது. ஏன் தனு கரண புவன போகம் எல்லாம் எமக்கு அளித்தாய். நான் எப்படி நான் கம்முன்னு சிவனே விட சுந்தர நின்றுகிறாரு. அப்படி நான் கம்முன்னு தான் இருக்கிறேன். என் புலன்கள் உன்னதான் நினைச்சிருக்குது. அழகான பொண்ணை எதிர்க்கு யாரு போவது? நான் உன்னை கேட்டேன்னா என் மனசுல அந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? நீதான். நீதான் அந்த எண்ணத்தை நீ சொன்னா அது கேட்காதப்பா. உன் ஆணைப்படிதான் நிக்கணும். நீ ஒரு வார்த்தை ஒரு அடி போட்டு மாணிக்க வாசகன் அற்புதமா கொஞ்சம் கேப்பா. நீ ஒரு வார்த்தை சொன்னா அந்த புலன்கள் அடங்காம இருக்க போகுது. ஆனா அது என்ன பாடா கொடுத்துதே. அதாவது மாறி நின்று என்னை மயக்கிடும் மாறி நின்று மயக்குதே யாரு? குருநாதர்களுக்கே அப்படி சொல்றாங்க. சொன்னா அவர்கள் நடக்கும் போது அந்த அடித்துகளுக்கு கூட இணையாவாத இந்த சிறுமையை நாம் கண்டோமே. ஆனால் நாம் எவ்வகையிலும் இறைவனை நான் மீண்டும் மீண்டும் அறுதிட்டு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் பெரியவர்களே. அப்படிப்பட்ட நம்மளுடைய மனமும் நம்மளுடைய குணங்களும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு எண்ணங்களும் பல தடை. ஆனா அதெல்லாம் நான் இன்று பெரும் மகிழ்ச்சியிலே சொல்கின்றேன். அதையெல்லாம் கூட சுவாமி சற்று விலக்கி இப்பேற்பட்ட ஞான சபையிலே உங்களை அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்பட்ட 6 கோடி மாயா சக்திகளையும் சுவாமி கேட்டு கண்ணாண்ட உட்கார வச்சுட்டு ஆமா, இது சாதாரண விஷயம் இல்லை. இது இந்த அப்பேற்பட்ட இறைவனோட கருணை என்ன? மாறில்லாத கருணை வெல்லும். அவன் கருணை தான் நம்ம எல்லாரும் இங்க உட்கார வச்சுக்கிட்டு பாருங்க. அவன் கருணை, இந்த கருணை, அந்த கருணை நம்மளுடைய இறைவனுடைய திருவடி அடைய செய்கின்றது. அப்ப பாருங்க, நல்லா இல்ல கருத்தோட சிரிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு முதலாளி இருந்தால் அவர் ஏவல் பணிதான் அனைத்து செய்யணும். ஆனா அப்படி அறிவுள்ள ஒரு உயிர் அறிவற்ற இந்த ஜடத்திலே இருக்கின்றதே. அப்ப நம்ம உயிர் எதை சொல்கின்றதோ அதன்படிதான் ஜடம் கேட்கும். ஆனா புலன்களுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம். இத ஒரு பேக்கரியை கிராஸ் பண்ண முடியல. ஒரு பேக்கரி கிராஸ் பண்ண முடியல. ஒரு டீ கடை ஹோட்டலை கிராஸ் பண்ண முடிய மாட்டேங்குது.
ஒரு டிவி மாத்தினே வந்தா ஒரு நாடகத்தை கிராஸ் பண்ணணும். ஏன் புலன் இன்பத்துல உயிர் மாட்டிந்து இத கடந்து போன்னு சொன்னா சொல்லுதியா. ஆனா சுட 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 பஜ்ஜ பார்க்கும்போது சரி என்ன கெட்டு போகுது, தேங்காய் சட்னி ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்டா என்ன கெட்டு அப்படின்னு நினைச்சு போற மாதிரிக்கா. அந்த 2 பஜ்ஜில தான் மாட்டிக்கிறோம் நம்ம. ஆமா 10 ரூபாய் 20 ரூபாய் இப்ப 10 ரூபாய் ஆக்கிட்டாங்க அந்த ஒரு துண்டோட. ஆமா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா அது பஜ்ஜிக்காரன் கூட்டம் தான், நம்ம கூட்டம் இல்ல. சிந்திச்சு பாருங்க. அப்போ புலன்களில் மயங்கி போவீங்கன்னா உடனே இவனே சரியா சொல்லிட்டாரு, 4 இருந்து பஜ்ஜியை சாப்பிடுறானுங்க சொல்லிட்டு நான் போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஆமா அதனால இது புலன்களிலே ஆமா புலன்களிலே நம்ம என்ன பண்றோம், மயக்குண்டு கிடக்கிறோம். அப்ப என்ன செய்யுது, ஒரு ஜட பொருள் நம்மள என்ன செய்யக்கூடாதுங்க, அடிமைப்படுத்தக்கூடாது. அப்போ ஒரு கட்டத்துல நம்ம சாப்பிடுவது தவறு இல்லை, ஆனா இந்த ஜடமாகிய பொருள் நம்மளை அடிமைப்படுத்தி விடுகின்றது. ஒண்ணுமே இல்லை பாருங்க, உயிருள்ள ஒரு தன்மையாகி நாம் ஒரு சின்ன ஒரு மொபைல் போனும் நம்மளை அடிமைப்படுத்திட்டு பாருங்க. அது இல்லாம தூக்கம் வர மாட்டேங்குது, அது இல்லாம 1 மணி நேரம் நம்மளால தனிமையா இருக்க முடியல. ஜட சரி ஐயா அப்படியே தனிமையா சிவனேஸ்வர சொல்ற மாதிரி உட்காரணும்னா இன்னமும் தெரியல அப்படியே போட்டு புடுங்குதியா. ஒரு 1 மணி நேரம் தனியாக உட்கார முடியல. ஏதோ சிவர வருது 5 வயசுல இருந்து 6 இது பாருங்க தனியாக உட்காந்து பாருங்க உடுதா பாருங்க நம்மள. அதுக்கு பயந்து உடனே போன் எடுத்துரும். எப்ப ஏதோ யோசனை வந்து என்ன தனியாக உட்கார முடியல. ஏன்னா ஆமா மனம் ஏற்பட்ட வலிமை முடியுது பதிவுகளை. இது பாருங்க 2 இந்த ஆளு பண்ணி வச்சுக்கிறான் பாரு. உண்மையா சொல்றேன், நம்ம ரொம்ப இந்த மனித பிறவியில இருக்கக்கூடிய இந்த பிறவி துன்பத்தை நாம நினைக்க ஆரம்பிச்சிட்டா பயந்து இந்த வாழ்க்கையினுடைய சிறுமையை நினைச்சிட்டோன்னு வச்சுங்க, இறைவனுடைய பெருமை அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. நம்ம எங்க இதுலயே இருக்கிறோம், உழன்று இந்த வாழ்க்கைக்கான இன்பமே பேரின்பம் நினைச்சிருக்கிறோமே, இறைவனுடைய பேரின்பம் தான் தெரியுது. நான் சொல்றேன், இது உங்களோட பக்குவம் இருந்து எந்த அளவு உங்களுக்கு பக்குவம் இருக்குது நமக்கு அந்த. ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தை ஒன்று இருக்குது, அந்த உயிர் பக்குவத்துக்கு எந்த அளவு சென்று இந்த வார்த்தை பொருந்ததுன்றது அந்தந்த உயிரோட பக்குவத்தை பொறுத்து இருக்குது. இப்போ இது சொல்றோம், இதை அது பிடிக்க முடிஞ்சா அது எட்டி பிடிச்சிங்க. இப்போ இறைவன் பேரறிவா இருக்கிறான். அப்ப ஒண்ணு இல்லை, இது ரொம்ப சித்தந்த ஊர்லாம் போல ஜென்ரலா பார்த்துங்க. ஒரு நம்மளோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நம்ம சொந்தக்காரர். நம்ம இங்க இருக்கிறோம், இப்ப நம்ம ஒரு வெளியூருக்கு வந்துக்கிறோம் வச்சிங்க. அப்போ நம்ம சொந்தக்காரர் நம்ம இங்க தமிழ்நாட்டுல நம்ம ஒரு அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம அந்த வேலை முடிச்சிட்ட உடனேவே நம்ம மீண்டும் நம்ம தாயாரை திரும்பமா இல்லையா, ஒரு பணியா நம்ம வெளியே போறோம்னு சொன்னா அதை முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரோம் பாருங்க. அப்புறம் வந்தோடனே நம்மளுடைய தாய் தந்தையர்லாம் பார்த்து நம்ம சொந்தக்காரங்க கூட எடுத்துக்கிறோமா இல்லையா. இதுதான் ஒரு இயல்பு. போனா அங்க வந்துடுறோம் பாருங்க. அதே மாதிரி சுவாமி அங்க நம்ம தாயகத்துல ஆகிய கைலாயத்திலிருந்து பாருங்க, அங்கதான் பிறப்புன்னு வச்சிங்க, ஒரு ஜெனரலா வச்சிங்க மைண்ட்ல இப்படிப்பட்ட வரைக்கும். அங்க சுவாமியில இருந்து நம்ம எங்க வந்துருக்கோம்னா இந்த வெளிநாட்டு வேலை மாதிரி இங்க வந்துருக்கிறோம். இந்த வேலை நம்ம அப்படியே செஞ்சு நம்ம என்ன பண்ணணும்னா மீண்டும் நம்ம தாயகத்துக்கு போனோமேன்ற எண்ணம் தினைக்குமே இருக்கணும். இப்போ வெளிநாட்டுக்கு போறோம் பாருங்க, தினைக்குமே அம்மா பசங்க வரும், தினைக்குமே அது வரும். அதே மாதிரி நம்ம வந்தது இறைவனை அடைவதற்காகத்தான். நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கான காரணம் சங்கரனாகிய திருவருளை அடைவதற்காகத்தான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். அதை தினைக்கும் காலையில எழுந்த உடனே இறைவனை அடைய வேண்டும், அந்த எண்ணத்தை பதிவு பண்ணி அந்த அன்புல நம்ம செலுத்தணும். இறைவனை அடையணும். பெருமானே உன்னை அடையக்கூடிய அந்த மெய்ஞானம் எனக்கு வேணும், நீயே எனக்கு வேணும், நீதான் வேணும். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, நான் வாழ்வதற்கு எனக்கு பொருள் வேணாம், நீதான் எனக்கு வேணும். என் வாழ்முதல் ஆகிய பொருள் நீதான். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே அப்படின்னு மாணிக்கவாசகர் தொடங்கும் போதே அற்புதமா சொல்லி. அப்படிப்பட்ட இதெல்லாம் படிக்கிற நாம சற்றே கொஞ்சம் நம்மளுடைய அறிவுக்கு அறிவா இறைவன் இருக்கின்றான். இறைவன் வேற எங்கேயும் இல்லை.
அந்த சித்தத்துல இறைவனை பதிவு பண்ணிட்டு சொன்னா அந்த பதிவுக்கான எண்ணங்களே வந்து இருக்கும். அதனால கொஞ்சம் சித்தத்துல எதையோ போட்டு வச்சுக்கிறோம். நாம அந்த சித்தத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு நம்ம செல்ல தேவையில்லாத கொஞ்சம் ரொம்ப ஃபோன் அதிகமாக ஸ்டோரேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுவீங்க, போய் டெலிட் பண்ணும். வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை நிறைய குப்பையாக இருக்குதே டெலிட் பண்ணிடுறோம். அதை டெலிட் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ குப்பையில் நம்ம சிந்தையில் வைத்துக்கிறோம். அதெல்லாம் சித்தத்தில் நம்மளுக்கு தேவையில்லைன்னு மனதால் அதிலெல்லாம் நீங்கி நாம் இறைவனை அடைவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். அப்போ அவன் ஒரு அறிவு பொருள், நம்ம சிற்றறிவு பொருள். அறிவோடு சேரணும். அப்போ அவனை பிரிஞ்சு நம்ம இருக்கிறோமே, தாயை பிரிந்து கன்று இங்கே இருக்கின்றது. கன்று தாய்கிட்ட போனாதான் சந்தோஷம். இது தனியாக மாட்டின்னு இருக்குது. நம்ம அம்மா அப்பாவை பார்க்க வேணாமா? எதிர் வீட்டில் அன்னி நான் வந்த உடனே அந்த பையன் பாருங்க, அவங்க அப்பா போன உடனே அழுவோட அந்த கேட்டை பிடிச்சிருக்கு. நான் 5 நிமிஷமாக அதை நின்று கவனிச்சுன்னுக்கிறேன். அதை கவனிக்கும் போது என் சிந்தையில் ஒரு எண்ணம் வந்தது பாருங்க. அந்த குழந்தை அவங்க அப்பா கடைக்கு போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த கேட்டை பிடிச்சின்னு என்ன அழத்திரிமா அழுது. ஏன் அழுது? ஐயோ நம்ம அப்பா எங்கேயோ போகிறாரே, எங்கள் வீட்டுக்கு தான் வந்துட போகிறாரு. ஆனால் அதெல்லாம் அறிய வேற செய்யல. நம்மள நினைப்போம். நம்ம சொல்லுவோம், டேய் அப்பா வேலைக்கு போகிறாரு, வீட்டுக்கு வந்துட மாட்டாரா, வந்துட கம்முனு குழந்தை கேட்காது, நீ கம்முனு ஓன்னு அழுவோம். ஏன் குழந்தைக்கு அன்பு. ஐயோ நம்ம இப்போ அப்பா நம்மளை விட்டு போகிறாருல்ல, அதுக்காக அந்த குழந்தை அப்படி கதறி எழுது. அந்த குழந்தை இருக்கிற பக்குவம் கூட நம்மளுக்கு இல்லை பாருங்க. இறைவனை நம்மளுக்கு தாயும் தந்தையுமாகி சங்கரனை விட்டு பிரிந்து இப்பேற்பட்ட ஆக்கையிலே நாம் இருக்கின்றோமே, அப்பேற்பட்ட நம்ம அப்பா பிரிஞ்சு நம்ம எப்படி அழணும். ஆனா அங்கிருந்து வந்த நாம் இப்பிறப்பிலே அவனை மறந்து, ஐயோ இவர் தான் எனக்கு அப்பா, இவங்க தான் எனக்கு அம்மான்னு ஒரு மாயையில சிக்கி நம்ம என்ன பண்றோம் பாருங்க. நம்ம வந்த வழியை மறந்து வந்த வேலையை விட்டு பந்த காலம் பிடிக்கிற கதியா. நம்ம வந்தது ஒண்ணு, செய்வது ஒண்ணா போதும். இதுதான் ஞானம். அதை சற்றே சிந்திக்கணும். நம்ம வந்தது எதுக்கு? அதை சொல்ற மாணிக்கவாசகர் அற்புதமான அந்த பதிகங்கள்லாம் செய்கின்ற. அவர்கிட்ட நொந்து கன்றாய் இங்கிருந்து பெருமானே, அவர்கிட்ட நான் உன் திருவடியை அடையும்னா என்ன, உன் திருவடி நான் எப்போது அழுது பாடுகின்றேன். அப்போ வான் கெட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையனுக்கு என் ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாம. அப்ப நான் அது ஒழிந்தா அங்க சுவாமி வெளிப்படுவான். எப்போது நம்மளுக்கு நான் ஒழிகின்றதோ அவங்க உடனே நம்ம அப்பா எங்க இருக்கிறாரு, உடனே நம்ம சரி உடனே சாத்தம்மா கேட்பாங்க, அந்த பையன் அப்பா இதில் தெரியாரு, அதனால அவர் ஒன்று அழுகுறாரு. நம்மளும் எதிர்க்கப்பட்ட அழுவாம இருந்துட போறான். வரலையே வந்தாலும் மாணிக்க வாசக பெருமானு திருப்பெருந்தூரே குதிரை வாங்க போறாரு. நம்ம அப்பா என்ன பண்றாரு, தடுத்தட்கொள் கேட்டாரு. நம்மளும் தான் 55 பேர் போனோம். நம்ம என்ன பண்ணோம், அங்க போய் இறங்கணும். இறங்கின உடனே தண்ணி பாட்டில தேடி 10 பேர், தைல டப்பா தேடி, ஹோட்டல தேடி 4 பேர், ஹோட்டல் எங்க இருக்குது, ரெஸ்ட் ரூமை தேடி ஒரு 5 பேர். சுவாமி கூட்டமே காணும். சாமி ஆத்மாவே 2 பேர் நிக்க. பாருங்க, அங்க போகும்போதே பல எண்ணம். போகும்போதே அங்க திருப்பெருந்தூரில போய் இறங்குற ஒருத்தர் கேட்கறாரு, அடுத்தது எந்த கோயில், வந்த கோயிலே பாருங்க. ஐயா கோயிலு 200 எத்தனை ஸ்தலம்பா, ஒரு ஸ்தலத்தை உருப்பிட கும்பிட்ட கிடைக்க அந்த பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, நான் கம்முன்னு போயிட்டேன். திருப்பெருந்துறையில நிக்கிறோம், இறங்கவே இல்ல. அடுத்தது எந்த கோயில்னு கேக்குறாரு அவரு. மாணிக்கவாசகர் வராது. இதையும் நம்ம கூட்டம் அந்த ஆள் கூட எல்லாத்தையும் அந்த பக்கமே போடுங்க.
என்ன வந்துட போகுது. ஏன்னா அந்த ஆள் என்ன சொன்னாலும் ஏன்னு கேட்க மாட்டான். நம்ம ஆள் இருந்தா என்ன இவருக்கு பேசுறது, அவர் பேச சரியே கிடையாது, ஒரு நேரமா இருக்க மாட்டேங்க. நம்ம என்னைக்குன்னா சாமி இப்ப நம்ம கூட போறான், நீ உன்னை கும்பிட்டது வேஸ்ட்டு, நானும் வந்து எவ்வளோ சாமி கும்பிட்ட ஒன்றும் சரிப்பட்டு வரல, ஆனால் நம்ம சாமியை நான் மாற்றலாம் டிசைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சாமி ஒருபோதும் இன்னைக்கு போ ஏண்டா என்னப்பா 3 பிரதோஷமா வரல, இன்னைக்கு வந்தேன்னு நான் மூஞ்சி எப்படி திருப்பிக்கிறாரா? நம்மள அந்தா ஒண்ணுமே இல்லை, அப்படி எதிர்க்க வருவோம். இந்த அம்மா எதிர்க்க போயினா மண்ணில் கூட்டு பேசணுங்க, பேச மாட்டேன். நேற்று கண்டுக்காமே போட்டோம் உங்ககிட்ட. சாமி என்னைக்குன்னா ஒரு நாள் ஆச்சு, நீ நேற்று 2 பிரதோஷமா வரலையே கேட்டீங்கன்னா அந்த ஆள் அவன் டைரக்ஷன் திரும்பி அந்த பக்கம் நின்றுக்கிறார பாருங்க. அப்படி ஒருபோதும் அவன் செய்ய மாட்டான், செய்யவே மாட்டான். நீ என் கிட்ட வரலன்னு கூட இல்லைங்க, வேற மதம் மாதிரி எங்க போய் சுத்தினாலும் அவருக்கு தெரியும். எங்க இந்த வடிவேல் படத்துல ஒரு குதிரை பாத்துக்கிறீங்களா இல்லையா, அந்த குதிரையில ஏறி ஓடுவாரு. அவர்கிட்ட கேட்பாரு, சாமி இந்த மாதிரி குதிரையில ஏறிட்டாருன்னு, வருவான். அதே மாதிரி சாமி அடியாரோட குண்ணுனே எங்க போக மாட்டான், வருவான் பாரு. அந்த குதிரை ஒரு போராண்ட போய் கட்ட திரும்பி நம்மளும் எங்க போயிட போறோம், மிஞ்சி போனா அந்த பிறவி சுழற்சி பாருங்க. அப்படியே டேரக்ஷன் நம்மளே சொன்னா திருப்பி இங்கே இருக்கு வர்றாரு. மறுபடியும் சரி விட்டு ஓடு மறுபடியும் பார்த்தாக்கா வந்தாகணும் எங்க போனாலும். ஏன்னா எங்கமே தப்பிக்க ஓடவும் முடியாது, ஏன்னா எங்க போனாலும் இந்த ஆள் இருக்கிறான். திருட்டுத்தனமும் பண்ண முடியாது பாருங்க, தப்பிக்க முடியாது பாருங்க. இவரை அந்த வேலையை நம்ம சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது நம்ம ஆளு, அதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப 2வது கல்யாணம் பண்ணலான்னு போனாரு பாரு. அப்ப அந்த பொய் சத்தியம் ஒண்ணு பண்ண, சாமி நீ இந்த மகிழ மரத்துக்கும் போயிடு, நான் இங்கேயே சத்தியம் வைக்கிறேன்னு நான் சொல்றேன். அந்த திருட்டுல அதை பண்ண முடியுமா நம்ம அப்பா கிட்ட? இவரு பாரு உடனே அந்த அம்மாவோட சொல்லி, நீனா சாமி பாரு இந்த பொண்ணு அம்மா சுந்தரம் வந்து இந்த சன்னிதானத்துல வாங்கிக்க சத்தியம் சொல்லுவான், நீ என்ன பண்ணி இப்ப சத்தியத்துக்கு எதுக்கு சாமி முன்னாடி இந்த மகிழ மரத்தாண்டியா பண்ணி கொடு, நீ இங்கே தத்து வாங்கிக்க. அங்க ஒரு பேச்ச போட்டு இந்த அம்மா பாருங்க சத்தியத்தை இங்க மகிழ மரத்தாண்டி வாங்கி. அப்ப சாமி இல்லாத என்ன தருது, அவ இல்லாத இடமே கண்காணி இல்லை என்று களவு பல சொல். அப்படி சுவாமி இல்லாத இடமே கிடையாது. அது இவ்வளவுமே அடி ஏன் நகைன்னு சொல்றேன்னா, மனசுல உள்ளவா கருத்தை மட்டும் உள்ளத்துல வச்சிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சோம், இதுல உண்மையை பாருங்க. இறைவன் அவன் அருளை தந்துதான் இருக்கிறான். இந்த அதான் சொல்ல வந்த திருப்பெருந்துறையில போனோம், நம்மளுக்கு அருளை கொடுக்கவே இல்லை. சுவாமி அங்க இருக்கிறான், அந்த பக்குவ அளவுக்கு நம்ம உயிர் இல்லை. அந்த அளவுக்கு பக்குவம் இருந்தா நம்ம திருப்பெருந்துறைன்னு கூட இல்லை, அந்த ராமேஸ்வரம் பீச்சுக்கு போனோமே, நம்ம பீச்சிலேயே வந்துட்டு மூட்டு போறோம் நம்மள. அந்த அளவுக்கு பக்குவம் நம்மளுக்கு என்ன இல்லை இல்ல. அந்த பக்குவம் முதிர் வந்ததுன்னா எந்த ஸ்தலத்துக்கும் போனா மயூரநாத ஸ்தலத்திலேயே கூட தடுத்தாட்கொள்ள. அவன் இல்லாத இடமே இல்லல்லவா, அவன் இங்கதான் இருக்கிறான்னா அங்க போனா நம்ம ஆண்டு போட்டான்னு சொல்லலாம். நீங்களே சொல்லுங்களேன், இங்க போனா சுவாமி நம்மளை அப்படியே ஏற்றுப்பாருன்னா அங்கே பல கூட்டம், அங்கே பல லட்சம் பணம் போட்டுருவான். இங்கே போனால் சாமி ஏற்றுக்கொண்டா சொன்னாச்சிங்க ஒன்றுமே லட்சக்கணக்கில் போட்டுருவானுங்க. சாமி தெரியும் அந்த உயிர் பக்குவம் எப்போ வருதாங்க. அப்போது நம்மளாம் பண்ண குற்றம் நம்ம தான் இருக்குது. அப்போது அந்த 5 வேடரில் அகப்பட்டு இருந்துக்கிற நம்ம சற்று சிந்தையில் வைத்துங்க. வந்தது ஒரு மாயையான உலகம். இங்கே வரக்கூடிய அனைத்தும் ஒரு உண்மை இல்லை, ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷனான ஒரு உலக வாழ்க்கை இது. அதனால் இதில் கட்டுண்டு போயிடாதீங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு 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 2 நிமிடம் 8வது 2 நிமிஷம் இருக்குது. 2 நிமிஷத்தை ஒரு சின்ன கதையை சொல்லி எதையும் செய்கிறேன். திருமாலும் நாரதரும் ஒரு காட்டு வழியாக போகிறார்கள். அப்போ நாரதர் வந்து திருமாலிடம் செதசியாக ஒரு வார்த்தை கேட்குறாரு. ஐயா நம்ம குருநாதர் சொல்லி போய் சொல்லுவாங்க இந்த கதையை. மாயினா என்ன, மாயினா அப்படி மயக்கிடுமான்னு கேட்டார். உடனே திருமால் என்ன செய்யறாருன்னு சொன்னால்,
சரி ஒன்றும் இல்லை, அந்த மாயினா வேணாப்பா, அது நீ கேட்காத. மாயினா ரொம்ப அது மயக்கிடும் உன்னை, அதை வேணாம், அதை பற்றி கேட்காதுன்னு திரும்ப சொல்ல. இல்லை இல்லை சாமி, எனக்கு மாயை பற்றி கொஞ்சம் தெரியணும் இல்லை. சரி ஒன்றும் அங்கே பக்கம் ஒரு குளம் திட்டு, இந்த குளத்துல போய் மூழ்கி எழுந்துருன்றாரு நாரதரை. திருமால் சொல்கிறாருன்ட்டு உடனே போய் நாரதர் என்ன பண்ணுறாரு, அந்த குளத்துல அடி மூழ்கி எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கும் போதே அழகான ஒரு பெண்ணாக எழுந்துக்கிறாரு பாருங்க. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை சொல்லலாம், அப்படி ஒரு அழகு பார்த்த உடனே கவர்ந்துக்கிற மாதிரி ஒரு பெண் இது எழுந்துக்கிறாரு. எழுந்த உடனே அந்த இடத்துல ஒரு ராஜா வராரு, அந்த நாட்டு ராஜா வராரு. ராஜா வந்தோடனே திருமணம் அந்த ராஜா வந்து இந்த பெண்ணை பத்திரம் மயங்குறாரு. உடனே திருமணம் ஆகுது. திருமணம் ஆகி இல்லறத்தை நடத்தி அவங்களுக்கு 2 குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தா நாட்டை நல்லா சிறப்பாக ஆண்டு இருக்கிறாங்க. பல போருக்கு போகிறாரு, பல செய்கிறாரு. இவங்க கூட குழந்தை கணவர்கிட்ட பிரியாது நல்ல ஒரு பதிவிரதையில் இந்த அம்மா வாழ்ந்துன்னு வராங்க. ஒரு நாள் அதே மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம போயிட்டு கொஞ்சம் வனத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நம்ம மனைவி கேட்குறாங்க. சரி மனைவி ஆசைப்படுறாங்கன்னுட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னு சொன்னா, வாமா இட்டுன்னு வரேன், இட்டுன்னு வர்றாரு. அப்போது அப்படியே வராரு. வரும்பொழுது பார்த்தா அந்த இடத்துல ஒரு அழகிய ஒரு குளத்துல தாமரை தடாகத்தை அப்படியே மீன் துள்ளி விளையாடுது. ராஜாவோட நமக்குறாங்க, சுவாமி எனக்கு அந்த தடாகத்துல குளிக்கணும்ன்ற ஒரு இச்சை என் மனசுல இருக்கு. இவ்வளவுதானா, இந்த நாட்டுக்கே நம்மளோட காடு இது. உடனே போறாரு, போடு வேலிய நான் ராணி குளிக்கிறாங்க, உள்ள கூட டக்குனு ஒரு காமெண்ட் கட்டுறானுங்க, உடனே கட்டுறாங்க காமெண்ட் கடை 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 கடை. ஆமா, அந்த டைம்ல வந்து எலெக்ஷன் வந்து போடுது. டக்குன்னு காமெண்ட்டை கட்டி டக்குன்னு உள்ள இறங்குறாரு. போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. உடனே மந்திரிகளாடியே போயிருங்க, பெரிய சூழ்ந்து அப்புறம் ராணியாச்சே. போய் அந்த குளத்துல அப்படியே கையை விளையாடினே ராஜா பார்த்து ரசிச்சுனே இருக்கிறாரு. இந்த ஒரு என்ன பண்றாரு, ஒரு முக்கம் உள்ள போய் உள்நீச்சல் ஏழுகிறாரு. காமௌண்ட்டே காணும், ராஜாவை காணும், மந்திரியை காணும், எதையும் காணும். அழுகுறாரு. ஐயோ என் கணவர் எங்க வீட்டுக்காரங்க குழந்தைங்க காம்பவுண்டுக்கானா ஆம்பளையே எழுந்துக்கிறாரு. யாரு? திருமால் சொன்னார் பாருங்க, 5 நிமிஷம் அப்படி குனிஞ்சு எழுந்திருப்பான்னு. அந்த மாயையோட வேலைதான் இவ்வளவு. மாயினா நான் கேட்டாரு பாத்தீங்களா நாரதரு, அதுக்காக அந்த குளத்துல மொழி எழுந்துருன்னாரு பாருங்க. ஒரு 60 நாளைக்கு அதுக்குள்ள தேவர்கள்லாம் அப்படித்தான். அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு உள்ள நம்ம வாழ்க்கைலாம் அவங்களுக்கு ஒரு நிமிஷம். இப்பதான் இவனே சொற்பொழி பண்ணியிருந்தா அது நான் வந்துட்டுக்கிறேன். அது நம்ம வாழ்க்கை அப்படி முடிஞ்சிடும். சார் இந்திரர் பார்த்துட்டு பாரு, இப்பதான் சொற்பொழி பண்ணியிருந்த பார்த்தேன் இவனே அதுக்குள்ள மேலே வந்துட்டுக்கிறாரு கையில எடுத்துக்க முடிஞ்சிச்சிங்க, வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆள் 100 வருஷம் தான், 100 வருஷமா கொசு பாருங்க, காலைல போறது சாயங்காலம் சரி. அதுக்குள்ள பல மனைவி கட்டிக்கிறாரு. அதுக்குள்ள பல கல்யாணம் கொசுக்கு. பட்டாப்பூச்சி பாருங்க 8 நாள், அது ஒரு வாரம் தான். அந்த மாதிரி பாருங்க. அப்போ நாரதர் அழுகுறாரா, திருமால் பூச்சி எப்பா கவலைப்படாத வா நீ நாரதர் முதல்ல திருமால் உடனே இப்படின்ட்டு நினைவு கொண்டு வர. இவருக்கே பாருங்க புரியல, அதான் மாயம் அப்படியே மறைச்சிட்டாரு திருமால். உடனே நினைவு கொண்டு, எப்பா நீ தான்ப்பா நாரத முனி, பாருங்க இந்த மாதிரி பையன் தான், நீ பாரு இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். அப்படியா சாமி? அப்போதான் நினைவுது, ஐயா மாயையோட இதுவே நான் பார்த்துட்டேன். அப்போ இந்த கதையை இங்கே வச்சிங்க, எனக்கு இதே மாதிரி போய் குளத்துல எங்கன்னா மூழ்கி ஏந்துருக்கு. இதை நினச்சி பாருங்க, இதை வரலாறு மாதிரியே நம்ம எதனா குளத்துல மூழ்கி எழுந்து நாரதா வந்தா பரவாயில்ல, குரங்கு எதனா வந்துச்சு குளத்துல மூழ்கி ஏந்து நம்ம பக்குவம் நாரதர் பக்குவமா இருந்தா பரவாயில்ல, ஏன்னா கொரோனா வந்துட்டோன்னு வச்சிங்க இவரே சாவே நான் நல்லாதான் இருந்தேன். சொற்பொழி பண்ணின்னு குரங்கு அவர் யாருன்னா ஒரு பேச்ச கேட்பாங்க பாருங்க. அதனால குளத்துல மூழ்கி வந்து அவர் நாரதரா வந்தாரு. இனிமேல் குளத்துல குளிக்கும் பயமா தான் இருக்கு. சட்டுன்னு எதனா திடீர்னு மனுஷனால வந்தாலும் பரவாயில்ல, பண்டியாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அற்புதமா நம்மளுடைய நிலையாமையை சற்று சிந்திச்சோம். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றினையும் அந்த நம்மளுடைய முதல் பதிக்கத்துக்கான விளக்கத்தையும் ஒவ்வொரு வரிக்கும் தெளிவா, இறைவா உனக்கு ஆள் அல்லேன்,
எனலாமோ என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தினை சிந்தித்தமைக்கு இந்த குருநாதரோட திருவடிக்கு எம் அன்பு கலர்ந்த இந்த நாயடியினுடைய பணிவான வணக்கம். மீண்டும் ஒரு கணம் நான் நன்றி சொல்லி அந்த 1 மணி நேரம் இதோட அடுத்த வியாழக்கிழமை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். நம்ம சுப்பிரமணியன் பதிகத்தை நாளைக்கு நம்ம திருமுறை பதிகம் பண்ணோட எப்படி பாடுவது என்ற பயிற்சியும் 4 பதிகம் பாட போகிறோம். 4 பதிகம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணுறாதீங்க. பதிக பண்ணோட அந்த பயிற்சி நீங்கள் நாளைக்கு கலந்துக்கும் போது அந்த பண்ணோட பயிற்சி திருமுறை பயிற்சி செய்ய இருக்கின்றோம். சனிக்கிழமை நம்மளுடைய உமாபதி சிவாச்சாரியோடைய சாத்திர வகுப்பு நடக்க இருக்கின்றது. கூடிய விரைவில் அந்த வெள்ளிக்கிழமை அப்போ நம்ம அப்பாவுடைய அந்த கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அந்த அந்த அதை பற்றி சிந்திச்சுன்னு இருக்கிறோம். அது முடிஞ்சிச்சுன்னா வெள்ளிக்கிழமை தோறும் பெரிய புராண வகுப்பு இருக்கும். வியாழக்கிழமை நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனோட வரலாற்று பதிகமும், வெள்ளிக்கிழமை பெரிய புராண வகுப்பும், நம்மளுடைய சனிக்கிழமை திருவருட்பயன் வகுப்பும் தொடர்ந்து நடைபெறும். அதை வெள்ளிக்கிழமை அப்பா எடுப்பார் பெரிய புராண வகுப்பு. ஆமாம், அதனால் நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து கலந்துங்க. நிறைய சிந்திக்கணும். அதனால் இந்த 1 மணி நேரம் நம்ம அந்த 7 to 8 அந்த 1.5 மணி நேரம் அவர்கிட்ட இந்த தேவாமிர்தமாகிய இந்த ஞான கருத்துக்கள் எல்லாம் சிந்தித்த பெருமக்களே, இவ்வளோ தூரம் அடியோட இப்பப்பட்ட அந்த உங்களோட மாயெல்லாம் நீக்கி சுவாமி இவ்வளோ தூரம் ஒத்துழைப்புங்கிற திருவடிக்கு நன்றி சொல்லி நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி மதையே என்னாடுடைய சிவனே போற்றி.